இந்த பதிவானது மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மீன ராசியை பொறுத்தவரையிலும் இயல்பாகவே அவர்கள் எல்லா இடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர்கள், எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி. யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. ஆனால் கோபம் வந்தாலும் அதே அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான். அது பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு ஒரு கோபம் வரதான் செய்யும். அந்த அளவிற்கு அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாதான் அவங்க அந்த மாதிரி கோபப்படக்கூடிய ஆட்களாக மாறுவாங்க. இல்லைன்னா அவங்கள மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ளவர்கள் யாருமே கிடையாதுங்க. எல்லா இடத்திலும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அமைதியாக எல்லாரை பற்றியும் யோசித்து செல்லக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் தாங்க. அதே போல் பொதுவாக எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி. யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா முன்ன உதவி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி. இது காரணம் என்னென்னா ராசிநாதன் குரு பகவான். குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனாலே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருப்பீங்க. அது எல்லா மீனராசிக்கும் இது பொருந்தக்கூடிய விஷயந்தாங்க. ஏன்னா அந்த மற்றவங்களுக்கு உதவுறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாக இருப்பதினால் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானோட அம்சங்கள் இருக்கக்கூடியது தான். ஏன்னா சுப பலனை தரக்கூடியவர் குரு பகவான். எந்த ராசியாக இருந்தாலும் குரு பலன் நல்லா இருந்தால் தாங்க அவங்க வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்க முடியும். ஏன்னா எல்லா இடங்களிலும் மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அதை போல தான் மீனராசியும் மற்றவங்களுக்காக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல குணம் தாங்க. அதனால தான் பெரும்பாலும் கஷ்டப்படுறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. இருந்தாலும் எல்லா இடங்களிலும் இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். மீனராசிக்காரர்கள் கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் பொறுமையாக கையாண்டு அதை எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க வெளியே தெரியவே தெரியாது. மீனராசியை பார்க்கும் பொழுது அமைதியாகவும் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. முகத்தளவில் ஒரு அப்பாவி போல தான் முகம் தோற்றம் அளித்தாலும் ஆனால் அவங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா தைரியமானவர்களில் ஒருத்தவங்களாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசி தாங்க. கருணையோட எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனாலேயே நிறைய பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டுட்ருப்பீங்க. ஏன்னா சிக்கல் வரும் பொழுது மற்றவங்க சிக்கலுக்கு உங்கள் பொருளாதாரம், உங்கள் பேக்கெட்டில் இருக்கிற காசை எடுத்து கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒன்றும் இல்லாமல் சில விஷயங்களில் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை மனசளவில் தாங்கிக்கிட்டு வரவங்க மீனராசி. அதே போல் மீனராசியை பார்க்கும் பொழுது கள்ளங்கவடம் இல்லாதவங்க, மனதளவில் அவங்க குழந்தை போல் இருக்கிறவங்க, வெள்ளையாக எந்த இடத்துலையும் வெள்ளை மனசோடு இருப்பாங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் எளிமையாக நினைக்க மாட்டாங்க. எப்பொழுதும் அவங்க மனசில் மற்றவங்கள பற்றி எப்பயும் கெட்டு போகணும், கஷ்டப்படணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் மீனராசி கிடையவே கிடையாது. அந்த அளவிற்கு எல்லா இடத்திலும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் சமாளித்து கொண்டுட்டு வர்றதுக்கு காரணம் அதாங்க. மீனராசியை பொறுத்த வரையிலும் கடவுளோட அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் எந்தவித மாற்றும் கிடையாதுங்க. ஏன்னா உங்களுடைய குணத்திற்கு இறைவனே உங்கள் மீது அதீத அன்பு வச்சுருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, நான் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டத்தை எவ்வளோ அளவுக்கு கொடுக்குறாரோ அதை விட 1 பங்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருங்க. இதுதாங்க உண்மை. ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினவங்கள நீங்கள் இப்போ சந்திக்கக்கூடிய நேரம் கிடைச்சா நீங்கள் யோசித்து பாருங்கள். மீனராசியில் அந்த மாதிரியான ஆட்களை பார்க்கும்பொழுது உங்கள் மனசுக்கே தெரியும், ஒரு நாள் இவங்களும் கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி நல்ல இடத்துல இருக்காங்கன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் சில நேரங்களில் நமக்கு கவலையும் கஷ்டமும் வந்தாலும் அதுலேயும் ஒரு நன்மை இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் கூடிய விரைவில் அத்தனை நன்மைகளும் ஏற்படுங்க. இப்படிப்பட்ட மீனராசிக்கு கிரக பலன்கள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்கரச்சனியாக மாறி இருக்காருங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தொழிலெலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள், தொழிலெலாம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லாமல் ஒரு குழப்ப சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இப்போ எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ வருங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரமான உடனேயே கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் மாறி இருப்பீங்க. 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது வக்கரமாக மாறுறதுனால சில நேரங்களில் இதை மாதிரியான சம்பவங்களையும் நீங்கள் தாங்கிக்கிட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சனி பகவானோட தாக்கம் அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் விரைவில் பார்க்கும் பொழுது அவர் திருப்பி நேராக வரக்கூடிய சூழ்நிலை கூடிய விரைவில் வருது. ஆனால் அதற்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க. தொழிலில் உங்களுக்கு லாபகரமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழில் வளர்ச்சி இருக்கும். மனதளவில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது.
உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து வந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் மாற்றம் தெரியுங்க. உடம்புல இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடும். ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனாக இருக்கும் பொழுது, சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்வதால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படாதுங்க. காரணம் என்னன்னா, சனி பகவான் குருவோடு நட்பு கிரகமாகத்தான் இருப்பார், நட்பாக இருக்கார். ஏன்னா நண்பர்கள் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வேணால் ஏற்படலாம், ஆனால் பெரிய பாதிப்புகள் வராது. அதுதான் இப்போ அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. காலம் கடந்த காலங்களை வந்து நிறைய சங்கடங்கள், ஏழரை சனி இல்லாத போதே நீங்கள் நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் ஏழரை சனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதலாக கூட நிறைய பேருக்கு இருக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வேணால் நினைக்கலாம், ஏழரை சனியில் நான் எப்படிங்க இருக்க முடியும்? நிச்சயமாக மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாருங்க. ஏன்னா ஏழரை சனி வருவதற்கு முன்னாடி மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ இடங்களில் தேவையில்லாத நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும், நிறைய குழப்பங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய இடத்துல உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. தனிமைப்படுத்தப்பட்ட சில மீனராசியெலாம் இருப்பாங்க. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அவங்க கூட்டமாக சேர்ந்து இருக்கணும், எல்லாருக்கூடையும் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அது அவங்கள தனிமையாக்கும் பொழுது அவ்வளோ வழிகளை கொடுத்துருக்கும். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ ஏழரை சனியில் பெரும்பாலும் அந்த அளவிற்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும். ஏன்னா ஏழரை சனியில் இருக்கணுன்றதில் கவனத்தோடு இருக்கணும். ஏழரை சனியில் இருக்கோம், நம்ம இப்போ வந்து எந்த விதத்திலும் தவறு நடக்காமல் பார்த்துக்கணுன்றது உங்கள் கையில் தாங்க இருக்குது. சூரியன் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குறாருங்க. பேர் புகழ் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க. ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதிய முயற்சி பண்ணுறக்கூடியவர்களாக இருக்கீங்க, நான் புதுசாக வேலையை தொடங்கலாமான்னா கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அப்படி இல்லை, நான் செய்ய வேண்டிய இடத்துல இருக்க செய்யணுன்னா நல்லா யோசிச்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல் செய்யணும். அதில் அப்படி ஒரு நஷ்டம் ஏற்படுது, இல்லை பிரச்சனை வருதுனால அதை சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக இருந்தால் மட்டும் ஏழரை சனியில் நீங்கள் தொழிலை தொடங்கலாம். இல்லையா இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் அப்படியே நடத்திக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க, விசேஷமான ஒன்று. ஏன்னா எதனால் பிரச்சனை வருதுன்னே தெரியாமல் வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுனாலும் கஷ்டமாக போயிடும். அதனால் புதிய முயற்சிகளுக்கு மட்டும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அமைதியாக தான் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்குது. இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. ஏழரை சனியில் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அவங்க அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தங்க. அதே போல் கரெக்டாக வந்து திதி கொடுக்கறது, அமாவாசை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா இந்த தகப்பன் இல்லாதவர்கள் வந்து நிச்சயமாக அந்த ஃபாலோ பண்ணாதான் அந்த மாதிரியான சங்கடங்கள் நமக்கு வராது. சனி பகவான் நியாயத்திற்கு சொந்தக்காரர். இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் விடும் பொழுது உங்களுக்கான பலன் எப்படி கொடுப்பாருன்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்ட பலனாக கொடுத்துருவார். அதனால் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருந்து சிந்திச்சு தாங்க நீங்கள் அதன்படி செயல்படணும். மூதாதையர்கள் எதை செய்து நமக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தாங்களோ அதை நாம் பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை போல் திருமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்பில் தாங்க இருக்கீங்க. ஏழரை சனியில் எப்படிங்க திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்குங்க. பெரும்பாலானவர்களுக்கு ஏழரை சனியில் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்கும். தசா புத்தி சரியாக இருந்து குரு பலன் சரியாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் பண்ணிக்கலாம். அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். மனசுக்குள்ளே மனம் விட்டு பேசுவீங்க. சில விஷயங்கள் சந்தேகங்கள் எல்லாம் தீரக்கூடிய இடமாக மாறும். அதெல்லாம் வந்து சரியான அமைப்பில் இருக்கிறதுனாலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சந்திரன் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க. இது என்ன பண்ணுன்னு பார்க்குறீங்களா? மனக்குழப்பத்தை தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது ஒரு மனசஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், மன அழுத்தம் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எந்த வேலை செய்தாலும் அது முழுமையாக முடிக்காத மாதிரியே எண்ணம் இருக்கும். அது கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையெல்லாம் நான் சரியாக செய்யலைங்க, ஏதோ தெரியல, வேலையில் ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்ற மாதிரியான சிந்தனைகள் ஏற்படக்கூடியதை சந்திர பகவான் கொடுக்குறாருங்க. அதே போல் யாரை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்க மாதிரியும் இருக்கும். இவங்க நமக்கு வந்து கெடுதல் பண்ணிடுவாங்களோ, இவங்க தப்பு பண்ணிடுவாங்களோ, நாம் செய்கிறதெல்லாம் வீணாக்கிடுவாங்களோன்ற மாதிரி மற்றவங்க பேரில் ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை சந்திர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ மீனராசிக்கு நிச்சயமாக கொடுக்குறாருங்க. அப்படியெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போனால் நம்ம காலம் போகாது. அதனால் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. நாம் சரியாக இருந்தால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம எதிர்கொள்ளலாம். அதனால் எல்லாரையும் பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தால் நமக்கான வழிவகை நமக்கு தெரியாது. ஒரு சிலரால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் வந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். எல்லாரையும் பார்த்து சந்தேகப்பட்டுட்டு யாரு கூடயும் நம்ம பழகாமல் இருந்தோம்னா சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போயிடும். அதனால்
நீங்கள் இயல்பாக இருங்க, கொஞ்சம் உஷாராக மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதே போல் பழைய நினைப்புகள், பழைய சண்டை, பழைய இழப்பு, இதை பற்றியான சிந்தனைகள் வரக்கூடாதுங்க. இப்போ அதுவும் வர செய்யுது. அது மாதிரி வரும்பொழுது நாளடைவில் உடம்பு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா மனசை போட்டு நம்ம கஷ்டப்படுத்திட்டு சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு இருக்கோன்னா உடல் ரீதியான சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணால் போதுங்க. நல்ல வாக்கிங் போங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. முடிஞ்சால் தியானம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சிலரால் அமரக்கூட முடியாது. நம்ம உட்காந்து ஒரு 2 நிமிஷம் வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை நாளடைவில் தொடர்ந்து பண்ணால் அது நமக்கு சக்ஸஸ்ஸு. ஆனால் வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, நல்ல உடற்பயிற்சி பண்ணுறதெல்லாம் நம்ம எப்போனாலும் பண்ணலாம், அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த வந்து தியானன்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது ரொம்ப பொறுமை தேவை. அது இப்போ உங்களுக்கு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், அதை விட்டுடுங்க. நீங்கள் தியானம்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள், இறைவன் மீது அன்பு வைங்க, ஆன்மீகத்தின் மீது ஈடுபடுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் மாறிடும். அதே போல் இடம் வாங்கி வீடு கட்டுறது, அதை மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் காலம் நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். இப்போ பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செவ்வாய் சரியான அமைப்பில் இல்லை. சரியான அமைப்பில் இருந்தாலுமே நீங்கள் சில இடங்களில் தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முடிந்த வரைக்கும் இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, விற்கிறது, அந்த மாதிரியான கொஞ்ச நாளைக்கு அதை தடுத்து நிறுத்திக்கோங்க. வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் மாறட்டும். ஒரு பாதச்சனிக்கு வந்துட்டால் கூட நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு தவறான முடிவுக்கு போகாது, எல்லாமே சரியாயிடும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் வந்து இப்போ எப்படி பயன்படுத்தணும், இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே கொண்டுட்டு போகிறதுக்கு பாருங்கள். அதே போல் சொத்து பிரிக்கிறோம், இடம் பிரிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது இப்போ வராங்கன்னா கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக விடுங்க. அது போட்டோம். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குலாம் எதுவும் ஆகிட போகிறது கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். தேவையில்லாமல் உங்களை வந்து வம்பு வாக்குவாதம் செய்கிறது, இல்லை வழக்கு வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. ஏன்னா சனி பகவான் நமக்கு 7.5 சனியாக இருக்கிறதுனால தாக்கங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் செவ்வாயும் கொஞ்சம் அது மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால சில நேரங்களில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரையிலும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விட்டு விலகிறதுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் விலகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனே நமக்கு பாதிப்பு நமக்கு தான். அதனால் உங்கள் மனசுக்கேற்ற வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்த அமைதியாக கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படும். இந்த இரத்த பந்த உறவுகளால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இந்த கோர்ட்டு கேஸுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். என்னவோ நடக்க போகுதுன்ற மாதிரி பயம்லாம் வரும். அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது காரணம் என்னென்னா நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யும் பொழுது பாதிப்புகள் ஏற்படாதுங்க. புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க, சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ புத்திசாலித்தனம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க. சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய அம்சம் கிடைச்சிரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் முடிவு தெளிவாக எடுக்கக்கூடிய இடமாக உங்களுக்கு இப்போ மாறுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். முடிவு தெளிவாக இல்லாமல் ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்த உங்களுக்கு இப்போ சரியான முடிவு எடுப்பீங்க. இது வேணான்னா வேணாம், இது வேணும்னா வேணும், நமக்கு எது சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாருங்க. அதே போல் குடும்பத்தோடு நீங்கள் ஆலோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமாக புதன் பகவான் கொடுக்குறாரு. தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்காதீங்க, அது உங்களுக்கு சாத்தியப்படாது. குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இல்லை தாய் தகப்பனிடம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எளிமையாக அவங்க வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பாதிப்புகளும் இல்லாமல் பக்கபலமாக நமக்கு வேறு ஒருவர் வரும்பொழுது, அதாவது இரத்த உறவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தாய் தந்தை, இதை மாதிரி வரும்பொழுது பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாதுங்க. தன்னிச்சையாக நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடமும் விரயமும் ஏற்படுத்திடும். சில நேரங்களில் அந்த தோல்வியானது உங்களுக்கு அவமானமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளோட துணை எப்பொழுதும் இருக்குது. காலம் உங்களை வழி நடத்தி சென்றுடும். பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் அரவணைச்சு செல்லக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்போ அற்புதமாக இருக்குதுங்க. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த கேள்வி இது நாள் வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அத்தனைக்கும் பதில் கிடைச்சிரும். எனக்கு ஏன் இது நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, அதற்கெல்லாம் விளக்கம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகுவாலும் கேதுவாலும் உங்களுக்கு ஏற்படும். எல்லா விஷயங்களுக்கும் பதில் தெளிவாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக தாங்க இருக்குது. அதே போல் எதிரிகள் தொல்லை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் இது நாள் வரைக்கும் தொழில் போட்டி இருந்திருக்கலாம். எந்த செய்ய போனாலும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகள் உங்களிடமிருந்து விலகுவதற்கான காலத்தை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாருங்க. எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமாகத்தான் இந்த நேரம் இருக்குது.
எதுவாக இருந்தாலும் இப்போ ஏதாவது புது முயற்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு ஆரம்பித்தா போதுங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீனராசிக்காரர்கள் வந்து நீங்கள் முருகன் வழிபாடு உங்களுக்கு வளமிக்கதாக இருக்குங்க. வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தடங்களை நீக்குவதற்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எந்த காரியம் செய்ய போனாலும் தடங்கள் இல்லாமல் இருக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதே போல் விநாயகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு இதையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா சனி பகவானோட தாக்கங்கள் உங்களுக்கு அதிக அளவில் இருக்காது. இதை மாதிரி தொடர்ந்து வழிபாடு, ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடோடு எல்லா வேலைகளும் செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தவிடுபடியாயிட்டு போயிட்டே இருக்குங்க. காலம் உங்களுக்கு கனிவான காலமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அம்சத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார். அதனால் இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தினால் எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது.